அலமேலு, உனக்கு வேற ஏதாவது ஆசை இருக்காம்மா? ஏங்க அப்படி கேக்குறிய? இல்லம்மா, உனக்கு ஏதாவது ஆசை இருந்தா என்கிட்ட சொல்லு. என்னால முடிஞ்சானா கண்டிப்பா நிறைவேற்றியம்மா. எனக்கு வேற எந்த ஆசையும் இல்லைங்க. எனக்காக நீங்க வளகாப்புலாம் ஏற்பாடு பண்ணிருக்கீங்க, இதுவே எனக்கு பெரிய சந்தோஷம்தான். ஆனா என்ன, வளகாப்புக்கு எல்லாரும் வரணும், அதுதான் ஒரே ஆசை. எல்லாரும் வளகாப்புக்கு வருவாங்களாங்க? அலமேலு, இந்த ஊரே வளகாப்புக்கு வர அலமேலு. ஏங்க, ஊரு வரது இருக்கட்டும், எங்க வீட்டுல உங்க வீட்டுல எல்லாரும் வருவாங்களாங்க? அதான் தெரியல அலமேலு. பேச்சு கூட எல்லாரும் வருவாவேன்னு என்னால சொல்ல முடியல. ஏங்க, என்னாச்சுங்க? அன்னைக்கு நான் எங்க அம்மா வீட்டுல போய் கூப்பிட போயிருந்தேன்ல, அப்போ எங்க அம்மா பாருங்கிற மாதிரி தான் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா. ஆனா எங்க அக்கா உடனே வந்து ரொம்ப யாசிட்டா அலமேலு. அது மட்டும் இல்ல, இந்த வீட்டுல இருந்து யாரும் அந்த ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டோன்னு சொல்லிட்டா. ஐயோ, என்ன அவியலுக்கு நம்ம மேல கோவம் போலியோ? எங்க அம்மாட்ட நானும் அதான் கேட்டேன் அலமேலு. மஞ்சுக்கு கல்யாணம் முடிஞ்சிருந்தா கூட கோபம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கோம், இப்போ அப்படியே தான் கோபத்துல இன்னும் இருக்கா அப்படின்னு சொன்னாவ. எங்க அக்காவும் அக்கா பிள்ளையும் ரொம்ப பாவம் அலமேலு. எங்க அக்கா பிள்ளையோட வாழ்க்கை எப்படி ஆயிட்டேன்னு தான் கோவப்படியா? இல்லைன்னா எங்க அக்கா ரொம்ப நல்ல குணம் அலமேலு. மஞ்சு பிள்ளை நீ பார்த்த உடனே அழுதுட்டா அலமேலு. பாவம், அந்த பிள்ளைய சமாதானம் கூட படுத்த முடியல. சரிங்க, நீங்க வருத்தப்படாதங்க. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். நம்மளால முடிஞ்ச ஒரு நல்ல மாப்பிள்ளைய பாப்போங்க. சரி அலமேலு. ஏங்க, அப்படின்னா உங்க வீட்டுல இருந்து யாரும் வளகாப்புக்கு வரமாட்டாப்ளோ? தெரியல அலமேலு. எங்க அம்மையாவது வருவான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எங்க அக்கா பேசின பேச்சுல எங்க அம்மையும் வரமாட்டான்னு தோணிட்டு. ஆனா உங்க அம்மா கண்டிப்பா வருவா அலமேலு. எங்க அம்மா வீட்லயும் போய் சொன்னீங்களோ? ஆமா அலமேலு, உங்க அம்மிட்ட மட்டும் சொன்னேன். ஆனா உங்க அண்ணன் வீட்டுக்கு நான் போல. எப்படியாவே கோவப்படுவான்னு தெரியும். அதனால உங்க அண்ணன் வீட்டுக்கு போல, உங்க அம்மாவை மட்டும் பார்த்து சொல்லிட்டு வந்த அலமேலு. எங்க அம்மா வாரேன்னு சொன்னாவளா? வாரேன்னு சொன்னாவ அலமேலு. ஏங்க, அப்ப எங்க அண்ணன் மைனிலாம் வரமாட்டாவல்ல? அண்ணன் பிள்ளைகளும் வராதுல்லங்க? தெரியல அலமேலு. நீ அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாத. வளகாப்புக்கு இந்த ஊரே வரும். உனக்கு எல்லாரும் வளையல் போட்டு விடுவாவம்மா. சந்தோஷமா இரு, சரியா? நீ சந்தோஷமா இருக்கணும் தான் நான் இந்த வளகாப்பையே ஏற்பாடு பண்ணியிருக்கேன். சரிங்க, எல்லாரும் வாராவனா இன்னும் சந்தோஷமா இருந்திருக்கோம். வீடு அலமேலு, கோவம் கரைஞ்ச உடனே எல்லாரும் வருவாவ. நீ அதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாத, சரியா? சரிங்க. யமா யமா, ஏ குருவாமா. யமோ யமா யமான்னு கூப்பிட்டேன். குயிக்கா வாமான்னு கூப்பிட்டேன். அது வாங்க, அதுல குருவாமான்னு விழுந்துட்டு. யமோ, நீ பூசை போடு இல்ல தூர போடு, நான் வெளியே போயிட்டு வரேன். யமா, போகும்போதே எங்க போறேன்னு கேக்குறியே, போற காரியம் உருப்பிடுமா? ஏன் நெருப்ப கட்டுறதுக்கு வேற இடம் கிடைக்கலையோ? நெருப்பெல்லாம் வயிற்றுல கட்டக்கூடாதுமா, அடுப்புல தான் போடணும். என் வாழ்க்கையை நினைச்சு நானே கவலைப்படல, நீ அப்பாவும் எதுக்கு கவலைப்படுறிய? ஏம்மா, சும்மா வலி ஒலின்னு கதை விடாதம்மா. எங்க அப்பா தான் இருக்க சொன்னாவ. ஏமா, இப்ப உனக்கு என்னமா பிரச்சனை? அன்னைக்குதான் அப்பா தெளிவா சொல்லிட்டாவல்ல, இந்த ஊர்ல வந்து இருக்கதா இருந்தா அவிய வரட்டும், இல்லைன்னா அங்கேயே இருக்கட்டும். நான் இப்பதான் நிம்மதியா இருக்கேம்மா, சும்மா இருக்க விடு. அதை எதை சொல்லி என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத. இப்ப எனக்கு பேசுறதுக்கு நேரம் இல்ல, நான் போயிட்டு வரேன். ஆளுமேலக்கா வீட்டுக்கு தான்மா. நாளைக்கு அவியலுக்கு வளகாப்புல எல்லா ஏற்பாடும் சரியா நடக்குதானே போய் பார்க்க போறேன். வேடிக்கை பார்க்க போறேன்.
யார் அங்க அப்படி சொல்லுவா? என்ன நீ கற்பனை உலகத்திலே வாழ்ந்துட்டு இருக்கியோ? அந்த காலம் மாதிரி இல்ல இந்த காலம். எல்லா காலமும் ஒண்ணுதான். பேச வேண்டாம், மூஞ்சிக்கு முன்னாடி வந்தா பேசுவ. எல்லாம் பின்னாடி பேசுவாங்க. பின்னாடி தானே பேசினா பேசிட்டு போட்டோம். பின்னாடி பேசுறவங்களுக்கு முன்னாடி வந்து பேச தைரியம் இல்லாதனால தான் பின்னாடி பேசியாவே. நான் அதெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாதுமா. அதான் அப்பா எனக்கு தெளிவா சொல்லிட்டாவல்ல, வந்து இருக்கதா இருந்தா இந்த ஊர்ல அவர் வந்து இருக்கட்டும், நான் வேணா கூட போய் வாழியேன். அந்த ஊருக்குலாம் என்னால போக முடியாது. உனக்குலாம் நான் சொன்னா புரியாது, தொட்டாதான் புரியும். ஒன்னால நிறைய பட்டாச்சுமா. அந்த மாப்பிள்ள வேண்டான்னு கல்யாணம் வேண்டான்னு கேட்டியா? இப்ப வந்து சும்மா நொய்யின்னுட்டு அந்த ஊர்ல எல்லாம் போய் வாழ முடியாது. நான் அலமேலக்கா வீட்டுக்கு போயிட்டு வரேன். உனக்கு வாழ்க்கை எப்படி ஆயிட்டுங்கிற கவலையே இல்லையோ? அங்க பாரு, இங்க பாரு, அங்க வச்சுட்டு இங்க வச்சுட்டீங்க. ஏமா கவலைப்பட்டா என்னமா கிடைக்க போகுது? 2 பைசா கூட கிடைக்காது. அலமேலக்காவுக்கு நாளைக்கு வளகாப்பு. என்ன நடக்க ஏது நடக்குன்னு நாங்க போய் பார்த்துட்டு வரோம். ஏமா நீ சொன்னாலே இந்த சிறுவண்டை நான் கூட்டிட்டு போக மாட்டேன். ஏ சிறுவண்டு, உன்னைய கூட்டிட்டுலாம் போக முடியாது, இங்கே இரு. ஏமா இவரை பிடிச்சி வச்சுக்க, நான் போயிட்டு வரேன். இப்பவே ஊருக்குள்ள கொஞ்சம் பேருக்கு உனக்கு கல்யாணம் தெரிஞ்சிருக்கும். இந்த நேரத்துல அங்க இங்க ஓடி திரிஞ்சா நல்லாவா இருக்கும்? கல்யாணம் பண்ண ஒரு இடத்துல இருக்காண்டாமா. எம்மா அலமேலு வீட்டுக்கு தாம்மா போறேன், அங்க யாரும் இருக்க மாட்டாவே. நாளைக்கு அலமேலுக்கு வளகாப்பு இல்ல, அதான் நாங்க சும்மா வீட்டுல போய் பார்த்துட்டு வர போறோம், அவ்வளவுதான். இருந்தாலும் கீதா நீ அங்க இங்க ஓடி திரியிறது நல்லா இல்ல. கல்யாணம் பேசியாச்சு, இந்த மாதிரி நேரத்துல வெளியவே விட மாட்டாவே. எம்மா அலமேலு வளகாப்பு முடிகிற வரை எதுவும் சொல்லாத மாவுக்கு யாருமே கிடையாது, உனக்கு தெரியும்ல. நாங்களாம் போய் கூட இருந்தாதான் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பா, இல்லைன்னா வருத்தப்படுவாம்மா. அவங்க அம்மா வீட்டுல இருந்து யாரும் வரமாட்டாங்க, மாமியார் வீட்டுல இருந்து யாரும் வரமாட்டாங்க, சொந்தக்காரங்களும் யாரும் கிடையாது. ஆரம்பத்துல இருந்து நாங்க மட்டும்தானே அவியலுக்கு கூட இருக்கோம். நான் போயிட்டு வரமா, எதுவும் சொல்லாத. நாளைக்கு வளகாப்பு முடிகிற வரை எதுவும் சொல்லாத. சரி, அவ வீட்டுக்கு போனியா வீட்டுல இருந்தியான்னு இரு, சரியா? அங்க போனேன் இங்க போனேன், அந்த வேலை செஞ்சேன் இந்த வேலை செஞ்சேன்லாம் இருக்க கூடாது. சும்மா போய் அவட்ட பேசிக்கிட்டு இரு போதும். சாயங்காலத்துக்குள்ள வீட்டுக்கு வந்துரு, 6 மணிக்கு மேல வெளியே இருக்க கூடாது. சரிம்மா. நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான் அலமேலு வீட்டுக்கு போனா, அதுக்கு பிறகு போக கூடாது சொல்லிட்டேன். வேணும்னா அவட்ட சொல்லிட்டு வந்துரு, எங்க அம்மா எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லிட்டாவன்னு. சரி. அப்புறம் புருஷன் வீட்டுக்கு போயிட்டு நீ எங்கனாலும் போய்க்க, நான் எதுவும் கேட்க மாட்டேன். சரிம்மா. சரிம்மா, போயிட்டு வா. வாரேன். கீதா பாத்து போமா, பைய போ. சரிம்மா. வீட்டுல இருந்துச்சோன்னா எங்கேயாவது கேட்கலாம். கல்யாணம் பேசின பிறகு எங்கேயும் வெளியே விட மாட்டாவே. இந்த பிள்ளைக்கு சொன்னாலும் புரியல, ஆலமேலு ஆலமேலுன்னு ஓடியா. நாளைக்கு அவ வளகாப்பு முடிஞ்ச பிறகு எங்கேயும் வெளியே அனுப்பக்கூடாது. நான் வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? எப்படி பொறுமையா ஆடி அசைஞ்சு வர பாரு. கீதா, உடனே வர வேண்டியதானே? இவ்வளவு நேரமா? நெட்ட மாதிரி எங்க அம்மா சமாளிச்சுட்டு வரதுக்குள்ள போதும் ஆயிட்டு. கீதா, இந்த டைலாக் தானமா நான் தானே சொல்லுவேன், எனக்கு என்ன நீ சொல்றா? ஆமா, எங்க அம்மா எங்க போறா எதுக்கு போறான்னு ஒரே கேள்வி. உங்க வீட்லயுமா ஆரம்பிச்சிட்டாவ்ல? எங்க அம்மா கல்யாணத்துக்கு முன்னாடியே நீ கேப்பா, இப்போ கல்யாணம் முடிஞ்ச பிறகும் கேட்கா. ஏன் நாளைக்கு நான் பிள்ளைய பெத்துட்டு வந்தாலும் அப்படியும் கேட்பான்னு நினைக்கேன். ஆமா, உங்க அம்மா ரொம்ப கேட்க மாட்டாவில. எனக்கு என்னாச்சு? அலமேலக்கா வீட்டுக்கு தானே போறேன்னு சொல்லிட்டு வந்தா. ஆமாப்பா, எனக்கு கல்யாணம் பேசியாச்சுல்ல, அதனால சும்மா சும்மா எங்கேயும் வெளியே போக கூடாதா. அடுத்த மாசமே கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாவலாம். அதனால நாளைக்கு வளகாப்புக்கு வேணா போயிட்டு வா, அதுக்கு பிறகு நீ வெளியவே போக கூடாதுன்னு சொல்லிட்டா எங்க அம்மா.
ஐயோ அப்படின்னா அதுக்கு பிறகு நீ பார்க்கவே முடியாதோ? ஆமா நெட்ட மாதிரி எங்க அம்மா சொல்லியதை பார்த்தா அப்படிதான் தோணுது. இனி பார்க்கவே முடியாதுன்னு நினைக்கேன். அப்போ கல்யாணத்தோட தான் பார்க்க முடியும். ஆமா மாப்பிள்ளை எந்த ஊரு? அது அது வந்து என்ன பே இழுக்கிற, அவனுக்கு மாப்பிள்ளை யாருன்னு தெரியாதோ? அது வந்து நெட்ட மாதிரி ஏய் கீதா, மாப்பிள்ளைய பிடிச்சி கல்யாணம் பண்றியா பிடிக்காம கல்யாணம் பண்றியா? உங்க அம்மா சொல்லிட்டாவன்னு சம்மதிச்சிட்டியோ? அப்படிலாம் சம்மதிக்காத கீதா, அப்புறம் என் வாழ்க்கை மாதிரி உன் வாழ்க்கை ஆயிரப்போகுது. பிடிச்சிருந்தா மட்டும் கல்யாணம் பண்ணு, இல்லைனா இந்த கல்யாணமே வேண்டான்னு எப்படியாவது சாதிச்சுட்டு நானும் என்ன சேர்ந்து கல்யாணத்தை நிறுத்திடுவேன். இல்ல நெட்ட மாதிரி அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அப்போ உனக்கு பிடிச்சிருக்கு அப்படித்தானே? தெரியல பே. தெரியலன்னு சொன்னாலே பிடிச்சிருக்குன்னு தான் அர்த்தம். சரி சரி, பிடிச்சிருந்தா சந்தோஷம்தான். ஆனா பிடிக்காம மட்டும் என்னைய மாதிரி கல்யாணம் பண்ணிக்காத. சரி பே. சரி வா கிளம்பிலக்கா வீட்டுக்கு போவோம். உனக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி பே, வா போலாம். நெட்ட மாதிரி வேற மாப்பிள்ளை யாரு எந்த ஊருன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டா. இந்த உண்மை தெரிஞ்ச நெட்ட மாதிரி ரொம்ப கோவப்படுவாளோ? என்ன பண்றது? நெட்ட மாதிரிட்ட இந்த விஷயத்த சொல்லலாமா வேண்டாமா? தப்பா எடுத்துக்கிடுவாளோன்னு பயமா வேற இருக்கு. ஏப்ப கீதா சீக்கிரம் வா, ஆடி அசைஞ்சே வந்துகிட்டு இருக்கா. இது வாரேன் பே. இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேண்டாம், பிறகு சொல்லிக்கிடலாம்.